கேள்வி அரங்கம். பீர்பாலுடைய அறிவுத்திறனும் புகழும் உயர்வதற்கு ஒரு வகையில் அக்பர் சக்கரவர்த்தியே காரணமாக இருந்தார். பிறரால் செய்ய முடியாத வேலைகளை செய்யுமாறு பீர்பாலிடம் கூறுவார். ஒருவராலும் பதிலளிக்க முடியாத கேள்விகளை அவரிடம் கேட்பார். இவ்வாறு அக்பர் சக்கரவர்த்தி சிறுபிள்ளைத்தனமாக பல கேள்விகளை பீர்பாலிடம் கேட்டதனால்தான் பீர்பாலின் அறிவுத்திறன் அனைவருக்கும் தெரிய வந்தது. ஒரு நாள் அக்பர் சக்கரவர்த்தி அரசவையில் இருந்தவர்களை பார்த்து, முட்டாளை எவ்விதம் கண்டுகொள்ளலாம் என்று கேட்டார். அனைவரும் மௌனமாயிருந்தனர். அவனுடைய பேச்சின் மூலம் என்றார் பீர்பால். எவன் தலை சிறந்த முட்டாள்? எவன் தன்னுடைய மகிழ்ச்சி எங்கு உள்ளது என்பதை அறிந்து கொள்ளாமல் அலைகிறானோ அவனே முட்டாள்களிலெல்லாம் தலை சிறந்த முட்டாள். மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு என்ன வழி? போதும் என்ற மனதுடன் இருந்தால் அதுவே மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு சிறந்த வழியாகும். வெற்றி பெற முடியாத பகைவர் யார்? மரணம். எப்பொழுதும் அழியாதது எது? புகழ். எது சிறந்த ஆயுதம்? புத்திசாலித்தனம். காற்றை விட வேகமாக செல்லக்கூடியது எது? மனம். ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள முடியாத இரண்டு அண்டை வீட்டுக்காரர்கள் யார்? கண்கள். சர்க்கரையும் மணலும் கலந்துவிட்டால் எவ்வாறு அவற்றை தனித்தனியாக பிரிக்கலாம்? தரையில் கொட்டிவிட்டால் எறும்பு சர்க்கரையை எடுத்துச் சென்றுவிடும், மணல் மட்டும் மீதியாகும். இந்த பதில்களை கேட்டு அக்பர் சக்கரவர்த்தி மகிழ்ச்சி அடைந்து பீர்பாலுக்கு பல பரிசுகள் அளித்து மகிழ்ந்தார். நாம் அனைவரும் இதை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் பயன்பெற வேண்டும். நன்றி.